Good morning teachers. இன்னும் எழுத்தும் 4th and 5th standard English term 2 module 5 my ambition. Day 1க்கான activities பார்க்க போகிறோம் teachers. Fun with readingல பார்த்தீங்கன்னா the word wizards. யார் வேர்ட் விசார்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். கார்டு நம்ம வேர்ட் கார்ட்ஸை நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை சார்ட்டில் நம்ம வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு நாம் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். குழந்தைங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும். ஒரு வேர்ட் நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா அது ரிப்பீட் ஆகுதுன்னா ஒரு கிளாப் பண்ண சொல்லணும். எல்லா வேர்ட்ஸும் நம்ம சொல்லி முடித்த பிறகு 2 குழந்தைங்களை கூப்பிடணும். பேராக கூப்பிட்டு ஒரு குழந்தை வேகமாக கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும், 1 minute. அந்த டைம்குள்ளே அவங்க இப்போ எத்தனை வார்த்தைகள் படிக்கிறாங்க, ஒரு குழந்தை படிக்கணும், ஒரு குழந்தை அந்த வார்த்தையை கை வச்சு காமிக்கணும். இந்த பேர் எத்தனை வார்த்தை படிக்கிறாங்க ஒரு நிமிஷத்தில், அந்த மாதிரி பார்த்து அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு இன்னும் ரெண்டு பேரை கூப்பிடணும். எந்த பேர் அதிக வார்த்தைகள் படிக்கிறாங்களோ அவங்க தான் வேர்ட் விசார்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதன் பிறகு இந்த டன்னல், ladder, granary, pantry, pedaling, finishing point, score, swing, because, collect, gather, leap, upward, forward, outside, inside words நம்ம யூஸ் பண்ணி படிக்க வைக்கணும். அடுத்து 1A பார்த்தீங்கன்னா டாக் அபவுட் சேவிங்ஸ், அவங்களோட சேவிங்ஸை பற்றி பேசுகிறது. நம்ம இந்த பிக்சர் கார்ட்ஸ் மோல், ஸ்குவிரல், crocodile, farmer, ant, leopard எல்லாம் நம்ம கிளாஸ் ரூம் வாலில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாம் சொல்கிறோம் டுடே வி ஷால் விசிட் சம் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பர்சன்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் மாதிரி க்யூவில் நிற்க வச்சு நம்ம முன்னாடி போனோம், பின்னாடி குழந்தைங்க லைனாக நிற்பாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு ஸ்டாப்னு ஒரு இடத்துல நின்றுட்டு ஏதாவது ஒரு பிக்சர் வருதுன்னா அந்த பிக்சருக்கு நேராக, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்டுக்கிட்ட போய் நம்ம நிற்கிறோன்னா வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கணும். குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்ட்னு சொல்லுவாங்க. எஸ், திஸ் இஸ் அன் ஆண்ட், இது ஆண்ட்டு. வேர் டஸ் இட் சேவ் இட்ஸ் ஃபுட், இதோட ஃபுட்டு இது எங்கே சேமிக்கும். அப்போ இட் சேவ்ஸ் ஃபுட் இன் ஆண்ட் ஹில்ஸ், அது ஆண்ட் ஹில்ஸில் அந்த ஃபுட்டை சேமிக்கும். அது போல் ஒவ்வொன்றும் சொல்லணும். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் அ மோல், இட் சேவ்ஸ் இட்ஸ் ஃபுட் இன் டனல்ஸ். திஸ் இஸ் அ ஸ்குவிரல், இட் சேவ்ஸ் இட்ஸ் ஃபுட் இன் த ladder. This is a crocodile, it saves its food in their pantries. This is a leopard, it saves food in the tree. This is a farmer, he stores the food in a granary. தானிய கிடங்கு, களஞ்சியம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதன் பிறகு டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 96 எடுத்து அதில் இருக்கிற லெசன் நம்ம போயமை நம்ம சொல்லிடணும். நம்ம படிக்க குழந்தைங்க அதை கை வச்சு கவனிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஆண்ட்டு, ஹேண்ட், ஹில்லு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது அவங்கள சர்க்கிள் பண்ண சொல்கிறோம். எல்லாம் போயம் சொல்லி முடித்த பிறகு ஜஸ்ட் as these animals save their food, we also need to save nature. Nature gives our food. இது போல் எல்லா அனிமல்ஸும் சேவ் பண்ணுறாங்க ஃபுட்டை. நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கை தான் நமக்கு என்ன கொடுக்குது, ஃபுட்டு கொடுக்குது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். 1Bயில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மர் போயம், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லணும். வேர்ட் கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். குழந்தைங்கள அதே மாதிரி கிளாப் பண்ணி ரன் பண்ண சொல்லிவிட்டு ஸ்டாப் சொன்ன உடனே அவங்க எங்கே இருக்கிறாங்க சென்டராக கூப்பிட்டு கிரிக்கெட்டுன்னு சொல்லணும் அவங்கக்கிட்ட. கிரிக்கெட்டுன்னு சொல்லும் பொழுது கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, பேட்டிங், பவுலிங், ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அந்த ஒரு கெஸ்டர், அந்த விளையாடுற மாதிரி ஆக்ஷன் காமிக்கணும். பேட்டை வச்சு ஒரு பையன் ஆக்ஷன் காட்டணும் சென்டரில் நின்றுட்டு. அப்போது ஹீ ஆர் ஷீ பிளேஸ் கிரிக்கெட். வாட் டு யூ டூ இந்த கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவோம், வி ஹிட் த பால், வி கேட்ச் த பால், வி ஸ்கோர் ரன்ஸ். அது போல் ஒவ்வொரு கேமும் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதுக்கானது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபுட்பால், வாலிபால், சைக்கிளிங், ஸ்விம்மிங். வி கிக் த பால், வி ஸ்கோர் கோல்ஸ். We pass the ball, we block the ball, we score points. We ride the cycle, we move by pedaling, we reach the finishing point. We move in the water, we swing our arms and legs, we reach the finishing point. இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க, அதை குழந்தைங்க சொல்லணும். அதுக்கப்புறமா பேஜ் நம்பர் 104ல் டெக்ஸ்ட் புக் எடுத்து அந்த போயமை நம்ம படிக்க குழந்தைங்க கை வச்சு கவனிச்சுட்டு ரைமிங் வேர்ட்ஸை அவங்க சர்க்கிள் பண்ணுவாங்க. இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.